ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சப்பாத்திக்கு நம்ம வெஜ் சப்ஜி செய்ய போகிறோம். முட்டைகோஸும் கொண்டக்கடலை வச்சு நம்ம இந்த சப்ஜியை செய்யலாம். வாங்க, கொண்டக்கடலை நல்லா ஒரு நைட் ஊற வச்சுட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு லவங்கப்பட்டை ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். பிறகு ஒரு 2 வெங்காயம் நம்ம சாப் பண்ணி அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ இந்த நேரத்தில் வீட்டிலேயே அரைச்சி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆன உடனே கட் பண்ண 3 தக்காளி நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ரை ஆன உடனே இதில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது எல்லா மசாலாவோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற கொண்டக்கடலை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. இது வந்து சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். சாப்பாட்டுக்கு கூட நீங்கள் வச்சு நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம முட்டைகோஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா மெலிசாக. அதுவும் இதில் நம்ம சேர்த்துப்போம். நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாலேயே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நான் வீட்லேயே வந்து தேங்காய் அரைச்சி ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து ஒரே ஒரு க்யூப் வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 2 விசில் விட போகிறேன். அவ்வளோதான். குக்கர் தட் மூடிடலாம். பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இந்த கிரேவி. இது ரொம்ப சிம்பிளும் எளிதான முறையில் நம்ம செஞ்சுருக்கோம். இது வந்து சப்பாத்தி பரோட்டா தோசைக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. வாங்க, இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தழையை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மெலிசாக கட் பண்ணி இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ரொம்ப ஹெல்த்தியானது கூட. அதாவது ஆயில் கன்சூமிங் கூட ஜாஸ்தி கிடையாது. ஸோ இது நீங்கள் சப்பாத்தி பரோட்டா தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க, இது அருமையான ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு நம்ம இப்போ பார்த்துருக்கோம். வாங்க, இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானூஸ் கிராண்ட் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.